சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று வேதத்திலே சில பக்தர்களுடைய அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொள்வார். அதுபோல பாஸ்டர் கிறிஸ்டோபர் ஐயா அவர்கள், ஐயா நீங்கள் எங்களுடைய தேசத்திற்கு வருவதற்கான ஆயத்தங்களை எல்லாம் செய்கிறோம் என்ற பொழுது கேஷுவலாக என்ன நடக்கும், ஒன்றும் நடக்காது என்பது போல இருந்தது. ஆனால் அது நடக்கும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல தேவன் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் முதல் முறையாக இப்படிப்பட்டதான அயல் தேசங்களுக்கு வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். உண்மையாகவே ஒன்றை யோசித்து கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் உள்ள சபைகளெல்லாம் காலியாகி கொண்டிருக்கிறது, இங்குள்ள சபைகளெல்லாம் நிரம்பி கொண்டிருக்கிற. ஒருவேளை அங்கேருந்து எல்லாம் இடம் பெயர்ந்து இப்படி வந்துட்டாங்க போல். அதான் இன்றைக்கு சபைகள் இப்படி இந்தியாவில் விசேஷமாய் தமிழ்நாட்டில் உள்ள சபைகளெல்லாம் காலி ஆகிட்டோன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். உங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து சாட்சிகளாய் நிலைநிறுத்தி கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு முடிவை நோக்கி. 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனை, இந்த சபைக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவரே தேவ சமூகத்திலே ஆண்டவர் நீர் தந்த சிந்தையின்படி ஆண்டவரை இதோ எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஜனங்களோடு கர்த்தர் நீர் பேசும். ஆவியானவரே, நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் எல்லா காரியங்களுக்கும் அல்லது எல்லாவற்றிற்கும் எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிற்று. இந்த உலகத்தில் நாம் வாழுகிற ஒவ்வொரு நாட்களையும் நாம் எண்ணுகிற வேளையில் நம்முடைய முடிவை நோக்கியே நம்ம பிரயாணித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முடிவை நோக்கியே நம்முடைய பிரயாணங்கள் இருக்கிறது. வாழ்க்கையினுடைய பிரயாணங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் கூடும் பொழுதும் நம்முடைய முடிவை நோக்கி நாம் பிரயாணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்திலையும் நாம் இதற்கு ரிவர்ஸில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய நாட்கள் செல்ல செல்ல ஆவிக்குரிய காரியங்களிலே அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அல்லது ஆவிக்குரிய முறைமைகளிலே நாம் முடிவை நோக்கி பிரயாணிக்கிறவர்களாக இல்லாமல் நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே பெருகுகிறவர்களாய் புதிய பெருக்கத்தின் பாதையிலே போகிறவர்களாய் காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான நிலையிலே போய் கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முடிவே இல்லை. நம்முடைய நாட்கள் பெருக பெருக நம்முடைய இப்போ பாஸ்டர் அவர்கள் இடையில சொல்லி கொண்டிருந்தா வேதம் வாசிக்கிறதுலே நம்ம முந்தின நாட்களை விட இந்த நாட்களிலே பெருகுகிறவர்களாகத்தான் மாறணும். நான் ரொம்ப கற்றுக்கொண்டு விட்டேன். many years I am living for Christ. எனக்கு அதனாலே நான் ஐ வாண்ட் டு புட் ஃபுல் ஸ்டாப் ஃபார் தட். நான் இனிமேல் பைபிள் படிக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது அப்படின்னா நம்ம அந்த முடிவை நோக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயாணிப்பதற்கான அனுமதியை ஆண்டவர் கொடுக்கல. நம்முடைய வாழ்நாள் முழுவதில் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஃபுல் ஸ்டாப்பை அந்த இடத்துல விடாமல் பாதுகாக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்ட வேண்டும். அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா அடிக்கடி சொல்லுவார், இந்த தேசத்திலே இன்னும் சில குறிப்பிட்ட வருஷங்களுக்கு பிறகு ஒரு எழுப்புதல் தேசங்களிலே வரும் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுவார். அப்போ நாம் நினைக்கிற ஒரு எழுப்புதல்னா என்னன்னா, சபைகள் எல்லாம் பெருகும், அவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பார்கள், அவர்கள் ஆண்டவரை புறஜாதி ஜனங்கள் எல்லாம் மற்ற இனத்து மக்கள் எல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள் என்று அவர் அந்த காரியத்தை மீன் பண்ணாம கடைசி காலங்களிலே தேவனுடைய எழுப்புதல் என்பது சபைகளிலே ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரும் என்று அவர் சொல்லுவார். சபைகளிலே தேவனுக்கு பயப்படாம
துணிகரமாட்டி அல்லது தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி ஏதோ கடமைக்காக வாழ்கிற கிறிஸ்தவர்கள் கடைசி காலங்களில் பயங்கரமாக புடமிடப்படுவாங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய வேஷங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதுதான் எழுப்புதல் என்று அவர் சொல்லுவார். இது நான் சொல்ல, அவர் சொன்ன காரியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடிவு காரியங்களை குறித்து வேதம் பல்வேறு விதங்களிலே நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நம்ம இந்த முடிவு என்ற உடனே நீதிமொழிகளுடைய புஸ்தகத்தை எடுத்து நாம் சொல்லுவோம், எல்லாவற்றிற்கும் முடிவு வரும், நான் நம்புகிறது அவராலே வரும், நம்ம காத்திருக்கும் பொழுது நமக்கு முடிவு வரும் என்றெல்லாம் நம்ம பேசுவோம். ஆனால் வேதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு சில காரியங்களுக்கு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது திட்டமாய் சொல்லுகிறது. முதலாவதாக நாம் புதிய ஏற்பாட்டிலிருந்தே பார்ப்போம். பூமிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவர்களுடைய முடிவு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை குறித்து இந்த 3 காரியங்களை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களுடைய முடிவு அப்படி என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். இரண்டாவதாக கிறிஸ்தவத்தின் வேஷம் போடுகிறவர்களின் முடிவு. 3 வெளிப்படுத்தப்பட்டவைகளின், அதாவது வேதத்தில் இதுவரைக்கும் எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வெளிப்படுத்தல்களுடைய முடிவு சீக்கிரமாய் வரப்போகிறது என்பதைத்தான் புதிய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, சபைகளுக்கு பேதுரு குறிப்பிடுகிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆதலால் தெளிந்த புத்தியோடு கூட இருந்து நம்ம எப்படி இருக்கணும்? அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ உண்மையிலேயே இன்றைக்கு சபைகள் ஜெபிக்கிறதா, நம்ம தனிப்பட்ட மக்கள் ஜெபத்தில் இருக்கிறார்களா என்று நாம் இன்றைக்கு பார்த்தால், அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவமும் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் பெரிய வித்தியாசத்தை கண்டிருக்கிறது. அன்றைக்கு காலையிலே ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவனை நாம் தேடி பிடிக்க கூட முடியாது. எல்லா கிறிஸ்தவர்களும் அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. அல்லேலூயா. இப்போ கழுதை தேஞ்சு கட்டெருமான கதையில் சபையில் நம்ம சபையில் ஜெபிக்க கூப்பிட்டாலும் நம்ம என்ன யோசிக்கிறோம்? பாஸ்டருக்கு வேலை இல்லை, நம்ம அப்படியா, நம்மளை பற்றி பாஸ்டருக்கு தெரியவில்லை, ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவரே ஸ்தோத்திரன்ட்டு நம்ம இந்த அவசர உலகத்திலே போய் கொண்டு இருக்கோம். ஆனால் பேதுரு அப்படி சொல்லலை. எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாக போகிறது. நீ என்ன செய்யணும்? ஜெபிப்பதற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு வார்னிங் தான். நம்ம சாதாரணமாக யோசிக்கிறோம், இது நமக்கு ஒரு வார்னிங். முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நல்ல கவனிங்க, நாம் இதுவரைக்கும் இருந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இப்பொழுது நம்முடைய நிலைகளுக்கும் நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். இப்போ முதலாவது குறிப்பை நான் சொன்னேன், பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களுடைய முடிவு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17 to 20 வரைக்கும் வாசிங்க. சகோதரரே, நீங்கள் என்னுடனே கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறாங்க, வேற விதமா நடக்கிறாங்க. அவர்களை கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள், வேறு விதமாய் நடக்கிறாங்க. அவர்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு பகைஞர் என்று சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுக்கு முடிவு அழிவு. அவர்களுக்கு முடிவு என்னதான்? அழிவு. அவர்களுடைய தேவன் யாரு? வயிறு. நல்ல கவனிங்க, அவர்களுடைய தேவன் யாரு? வயிறை யாரெல்லாம் என்ன பார்க்காதீங்க, நல்ல எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. யாரும் தப்பா நினைச்சிட்டு பாஸ்டர் அவருக்கே சாபம் போட்டுக்கிட்டாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். யார் யாரெல்லாம் வயிறை தெய்வமாக கொள்ளுகிறார்களோ அவங்களுடைய முடிவு என்னதான்? சொல்லுங்க, நீங்களா சொல்லிருங்க. தேவன் யாரு? இன்றைக்கு மனிதர்களுக்கு தேவன் யார்? நம்ம இதுவரைக்கும் இந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்கறதுக்கு தயங்குகிறோம்.
இன்றைக்கு மனிதர்களுக்கு தேவனாக யார் இருக்கிறான்னா அவர்களை பின்பற்றுகிறார்கள், தீர்க்கதரிசிகளை பின்பற்றுகிறார்கள், கள்ள ஊழியக்காரங்க. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு பல மனிதர்களுடைய வாழ்க்கையில தேவனாக தேவனுடைய இடத்துல எது வந்து நிக்குது சொல்லுங்களேன், ஏன் சொல்ல மாட்டீங்களோ? வயிறு நல்ல வார்த்தை தானே, கெட்ட வார்த்தையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா? அவர்களுடைய தேவன் என்னது? வயிறு. இப்படி கூட இருக்குதா? ஓ, அதுவும் கடவுள் தானோ? ஆண்டவரை, இந்த கடவுளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய மகிமை லட்சையே, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு எடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்கள் யாரு? இதுல ரெண்டு குறிப்பிட்ட காரியங்களே சொல்ற. வேறு விதமாய் நடக்கிறவர்கள். கிறிஸ்தவத்துல வேறு விதமாய் நடக்கிறார்கள். எப்படி நடக்கிறாங்க? ஸ்டைலா நடக்கிறாங்க. அந்த நடைகளை குறித்தெல்லாம் சொல்லலை. இன்னைக்கு நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம்னா, வேறு விதமாய் நடக்கிறாங்க. அவங்க யாருன்னா வயிற்றை தேவனாக கொண்டிருக்கிறவர்கள். வயிறை தேவனாக கொண்டிருக்கிற ஜனம். ரெண்டாவது, அதே பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமிக்குரியவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்களுக்கு முடிவு அழிவு, முடிவு சமீபமாயிருக்கிறது. இப்போ நம்மளே நம்ம பேதுருவாகட்டும் பவுலாகட்டும் புதிய ஏற்பாட்டின் காலங்களில் அந்த காலத்திலேயே பலர் வயிற்றை தேவனாக பாவித்து கொண்டிருந்தார்கள். வயிற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. வயிற்றை தெய்வத்தை போல நேசித்தார்கள். இன்றைக்கு உள்ள காலகட்டங்களை நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு பூமிக்குரியவர்களே பார்க்கிறவர்களாக இன்றைக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நோக்கங்கள் எல்லாம், வாழ்க்கையினுடைய நோக்கங்கள் எல்லாம் பூமிக்குரியவைகள். நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், சொத்து, நிலம், புலன், வீடு, நல்ல நல்ல பொருட்கள், நல்ல வேலை, பதவி, இது எல்லாவற்றையுமே கான்சென்ட்ரேட்டடாக யோசித்து பாருங்க. இந்த பூமிக்குரியவைகளிலே நாம் அதிகமான சிந்தனையை செலுத்துகிறவர்கள். அதைத்தான் நம்ம கவனிக்கும். பூமிக்குரியவர்களே நம்ம யோசிக்காம இருக்க முடியாது. சிந்தனையாகவே மாறி போகிறது. வயிறு என்ன பண்றோம்? ஒரு நாளைக்கு 3 தடவை நம்முடைய வழக்கத்தின்படி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடலாம்? ஆனா 24 மணி நேரமும் சாப்பிடுகிறவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்க்க முடிகிறது. அவங்களை எங்க பண்ணாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் டீ குடிப்போமா, ஒரு வடை சாப்பிடலாமா, அல்லது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிடுவோமா. இப்போ நம்ம நினைச்சு பாருங்க, 24 மணி நேரங்களிலையும் பிள்ளைகளை கூட நினைத்து பாருங்க. இன்றைக்கு நாம் உணவு முறை பழக்க வழக்கங்களிலே பிள்ளைகளை நேசிக்க கற்றுக் கொடுத்து விட்டோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சுவை குறைந்த உணவை பிள்ளைகளுக்கு நம்ம முன்னாடி வச்சா பிள்ளைகள் என்ன சொல்லுது? உன்னை போய் எங்க அப்பா கட்டிட்டு அவர் படுற அவஸ்தை இருக்குதே. உடனே அப்பாவை துணைக்கு போட்டு புள்ள என்ன பண்றான்? இந்த சாப்பாட்டை மனுஷன் திம்பானா? அப்ப அவன் அடுத்த நிமிஷம் என்ன சொல்றான்? எங்க அப்பா மனுஷனே கிடையாது. முதல்ல சுட்டி காட்டுறது யார்? அப்பாவை தான் சுட்டி காட்டுறான். அப்பா மனுஷனே கிடையாது, என்னையும் அது போல மாற்றி விடாது. நல்ல ஆகாரங்களை சமைச்சா சாப்பிட்றேன், இல்லாட்ட நான் ஹோட்டலுக்கு போறேன், இல்லாட்ட நான் அதை வச்சு நான் சமைச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டு கொள்ளுகிறேன். இன்றைக்கு பிள்ளைகளை நாம் ஒரு தவறான விதங்களில, தவறான பாதைகளில ஆவிக்குரிய மக்கள் இன்றைக்கு நடத்தி கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். அதனாலதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு வயிற்றுக்கு போஜனமும், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12-13 சொல்லப்பட்டிருக்கிற வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், அதையும் இதையும் தேவன் அழிய பண்ணுவார். சமீபத்தில் ஒரு சபையில போய் தவறி போய் உபவாசத்தை குறித்து பேசினேன். முடிஞ்ச உடனே பாஸ்டர் ஓடி வந்தாரு. நான் சொன்ன உடனே, இந்த காலத்துல உபவாசிப்பது சாத்தியமே கிடையாது, நான் சபையாரே நீங்க உபவாசிக்கிறதே வேஸ்ட்னு போன வாரம் தான் பிரசங்கம் பண்ணி முடிச்சேன், இந்த வாரத்துல நீங்க உபவாசிக்கிறதை குறித்து பேசிட்டீங்களே அப்படின்னு. நான் இப்போ ஒரு நிமிஷம் சொன்னேன், என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, தின்னே கெட்டு சீரழிங்க நாசமா போவேன்னு நான் சொல்லிட்டு போயிருப்பேன்ல. இதை இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பிரசங்கிக்க வேண்டியது இல்லையாப்பா,
இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டாப்பிக்கை எடுத்து கொண்டு வந்து நாம் உபவாசித்து தேவனை தேடுவோம். அல்லது இவர் எத்தனை நாட்கள் உபவாசத்தை ஜெபித்தாங்கன்னு தெரியல. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லையே. நம்ம புதிய கான்செப்டுக்கு போய் நல்லா சாப்பிடலாம், நல்லா புசிப்போம், குடிப்போம். இப்போ நிறைய சபைகளுக்கு போனால் கூட, இங்கே தவறாக நினச்சிக்கிடாதீங்க, முடிந்த பிறகு பிரியாணி இல்லை என்று சொன்னால் அன்றைக்கு சபைக்கு வருவதற்கு மக்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. உண்மையா பொய்யா? அப்படி இல்லை இல்லையோ? சரி, இது இல்லை, இங்கே இல்லை. சரி, நான் போன சபைகளில் அப்படி கூட இருக்கலாம். சபையில் என்ன சாப்பாடுன்னு கேட்டுட்டு மக்கள் அதற்கு பிறகுதான் என்ன யோசிக்கிறான், போமா வேண்டாமா பார்த்துக்கிடுவோம். அப்போ நாக்கு எதற்கு அடிமையாக இருக்கிறது? நம்முடைய வயிறு எதற்கு அடிமையாக இருக்கிறது? போஜனத்திற்கு அடிமையாய் போன இன்றைக்கு ஏசாவினுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்க. ஒருவேளை போஜனம், ஒரே ஒரு நேரத்து சாப்பாடு அவன் வாழ்க்கையில நித்தியமான ஆசீர்வாதங்களை அவன் இழந்தே போய்விட்டான். ஒரு ஆதாமை நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு பழம்தான், அந்த போஜனம் தான். இன்றைக்கு அவன் அந்த ஆதாமுடைய வழித்தோன்றல்களாகிய நாம், நமக்கு எதிரியே நம்முடைய வயிறு தான். ஏன்னா தேவனுடைய இடத்துக்கு எது வந்தாலும் தவறு தானே. தேவனுடைய இடத்திற்கு இந்த காலகட்டங்களில் எது வந்துடுது? நம்முடைய போஜனமும் வயிறும் அந்த இடத்துல வந்துடுது. அதனால தான் ஆண்டவர் சொல்லப்படுகிறது, போஜனத்தை எதற்கு ஒப்பிடுறார்? அந்த வசனத்தை கவனிச்சிங்களான்னா, சரீரமோ வேசிஸ்தனத்திற்குரியதல்ல. ரொம்ப சாப்பாடை நேசிக்கிறவர்களுக்கு சொல்றாரு, நம்ம வேசித்தனம் பண்ண வேண்டாயா, ரொம்ப சாப்பாடை நேசித்தாலே அது வேசித்தனத்திற்கு ஒப்பானது என்று ஆண்டவர் சொல்றாரு. நான் சொல்லலை. இப்ப ஆண்டவர் சொல்ற சரீரமோ வேசித்தனத்துக்குரியதல்ல. அதையும் இதையும் தேவன் அழிய பண்ணுவார். உணவும் அழிச்சிருவாராம், வயிற்றையும் கர்த்தர் அழித்து போடுவாராம். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற அவர்களுடைய தேவன் வயிறு. இப்ப எபிரேயருடைய நிருபத்துல புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ ஆண்டுகள் கழித்த பிறகு ஏசாவை குறித்து வேதம் சொல்லுது, ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து விட்ட அந்த மனிதனை நினைத்து கொள்ளுங்க. தானியேல் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுகிறான். முதல்ல எடுத்த தீர்மானமே என்னதான்? ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜாவின் பானத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று அவன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு அந்த இடத்திலே அவன் 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 அந்த இடத்துல சொல்ல, புசிப்பதற்கு மரக்கறி முதலானவைகளை சமைத்து கொடுப்பீராக அப்படின்னு கேட்டுக்கொள்றாங்க. நான் இந்த தேசத்தில் வந்த பிறகு ஒரு காரியத்தை கண்டேன். இப்போ தமிழ்நாட்டிலெல்லாம் என்னைக்காவது நான்வெஜ்ஜை வீட்டில் எடுப்பாங்க. அது கூட பல வீடுகளிலே ரொம்ப ரேர். அப்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு புரிந்தது, இங்கே வெஜிடேரியனுக்காரங்களை தான் பார்த்து வெஜிடேரியனா காய்கறிகளை கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க, எதுவும் வந்துருமோ. அப்போது ரிவர்சலில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் ஹேஸ் பீன் சேஞ்ச்டு. இங்கே வந்த பிறகு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எதுக்கு அடிமையாக்கி கொண்டு வந்துட்டோம்? 30 நாள் நான்வெஜ். இங்கே உள்ளவர்கள் யாரையும் திட்டுறேன்னு நினைக்கக்கூடாது. இவர் சொல்லி கொடுத்துட்டார், நல்ல வேலை, இன்னைக்கு அவர் சொல்கிறதெல்லாம் இவர் மனசில் நினைக்கிறதெல்லாம் இவர் வழியாக திட்டி தீர்க்கிறாருன்னு நான் அவரை பார்த்தது கூட கிடையாது. கேட்டிங்களா? யாரும் அப்படி நினைக்கூட. நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, பரிசேயர்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது வாரத்தில் 7 தரம் உபவாசிக்கிறாங்க. எத்தனை நாள் உபவாசிக்கிறாங்களா? நாள் இல்லை, 7 நாள்னா பிறகு நீங்கள் 7 நாளும் பிறகு எப்போ தான் சாப்பிட்றது? அது வேண்டாம். வாரத்தில் அவங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆகிலும் அப்படி வச்சுக்கிடுங்களேன். அவங்க அந்த உணவு முறை பழக்க வழக்கத்தை வெறுக்கிறார்கள். அந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை அவர்கள் ஒதுக்கி கொண்டு வர்றாங்கன்ட்டா ஆண்டவர் சொல்றார், அவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் அங்கே வரமாட்டீங்கிற. நீங்கள் ரொம்ப சாப்பிட்டாலே நம்ம பாவமெல்லாம் பண்ணவே வேண்டாம். இப்போ நம்ம பைபிளில் என்ன நம்ம ப்ரீச் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? நம் பாவம் செய்தால் நரகம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம அதிகமாக தின்னாலும் நரகம்தான்.
என்னவோ நான் சொல்றதை பார்க்கும் பொழுது உங்களுடைய கோபம் என்மேல் திரும்பி இருக்கிறதை நான் பார்க்குறேன். கடைசியில் இங்கே வந்து நம்ம வாயில கைய வைக்கிறாரு, வயிற்றுல கைய வைக்கிறாரு. இவரை கிறிஸ்டோபர் கூப்பிட்டு வந்தது முதல்ல அவருக்கு வச்சுக்கிடும், இவர் போட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நம்முடைய தேவனை யாராக, தேவனாகத்தான் இருக்கணும். நம்முடைய தேவனாக யாரை மாற்றி விடக்கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் திரும்ப நம்ம புசிப்பதினால், 1 கொரிந்தியர் 8:8 வாசிக்க கூட வேண்டாம், புசிப்பதினால் ஒரு மேன்மையும் கிடையாது, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 8:8 வாசித்து பாருங்க. போஜனமானது புசிப்பவனுக்கு அந்த வசனம் என்ன சொல்லுது? புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மை கூட கிடைக்காது. வாழ்க்கையில உயர்வு, மேன்மைன்னா என்னது? வாழ்க்கையில தேவன் உயர்த்தணும்னா கொஞ்சம் புசிப்பை குறைத்தாலே தேவன் உயர்த்துவார். இப்பதான் ஆமேன்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி, ஒரு அளவுக்கு சரி, அது ரொம்ப சாப்பிடாதன்னு சொன்னா நம்ம என்ன எடுத்துக்கிடுவோம்? இதெல்லாம் இப்போ தவறான உபதேசம். ஆனால் ஓரளவுக்கு புசிங்க, புசிப்பதிலே கவனம் வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்த காரியம் பாருங்க. அந்த இதரசை அவர்கள் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க. யாக்கோபினுடைய நிருபம் 4வது அதிகாரம் 13 to 15 வரைக்கும் வாசிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல உலகத்துக்குரியவைகளை நாம எப்படி சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம 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 தமிழ்நாட்டிலே பிறந்தவர்கள் மக்கள் நீங்கள், இங்கே நம்முடைய நோக்கமே என்னதான் இருக்குது? நல்ல வேலை, நல்ல ஒரு வீடு, சகல வசதி, கார், நமக்கு வாழ்க்கையிலுடைய எதிர்காலத்துக்கு தேவையான அளவிற்கு பணம். வாழ்க்கையில நோக்கங்கள் இருப்பது நல்லது. நல்ல கவனிச்சுக்க, நோக்கங்கள் இருப்பது நல்லது. ஆனால் இந்த நோக்கங்களோடையே வாழ்ந்து கொண்டிருப்பது ஆபத்து. மனிதனுடைய வாழ்க்கையில நம்முடைய நோக்கங்கள் சிறந்தது. தேவன் நம்மை அந்த தேசத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த இடத்துக்கு கூட்டி வந்திருக்கிறார். இதை நாம் மறுக்கல. ஆனா நம்முடைய நோக்கம் என்னவாயிடக்கூடாது? சொல்லலையா? நமக்கு சபைக்கு நம்ம இன்னைக்கு ஆராதனை நாள், நமக்கு என்ன நினைப்போம்? இன்னைக்கு ஓட்டி கிடைக்கும், போகலாமா? அல்லது இவ்வளவு பணம் நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். வாழ்க்கையில சிந்தனை முழுவதிலும் இந்த பூமிக்குரியவைகளே நிறந்திருந்தால் அவைகள் ஆபத்து. நல்ல கவனிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கூட நீ கவலைப்படக்கூடாது. இந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைத்த பொழுது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அரசு பணி கிடைத்தது. கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு ஆசிரியராக பணி கிடைத்தது. அப்போ வாழ்க்கையில படித்து முடித்த சில மாதங்களிலேயே அந்த வேலை எனக்கு கிடைத்தது. குடும்பத்தில் அவ்வளவு சந்தோஷம். அவனுக்கு வேலை கிடைச்சிட்டு, அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கலெக்டர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நினைவு இருந்தது குடும்பத்திற்கு. ஆனால் ஆண்டவர் அந்த தருணத்தில் எனக்கு சரீரத்திலே விகுதியாக ஜீவன் அற்ற நிலைமையிலே உயிருக்கு போராடி கொண்டிருந்தேன். ஆண்டவர் ஜீவன் தந்தார். அப்போ ஆண்டவர் சொன்ன, இந்த ஜீவன் நான் தந்த ஜீவன், இந்த ஜீவனை நீ ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற உணர்வை ஆண்டவர் எனக்குள்ளே கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ எனக்குள்ளே என்ன ஆயிட்டு, ஒன்று வேலைக்கு போகலாம், நிறைய பணம் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், வாழ்க்கையில் மேன்மைகள் கிடைக்கும். ஆனால் அடுத்த நிலையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். இந்த நிலை வந்த பொழுது நான் தெரிந்தெடுத்த பாதை, உலகத்தில் உள்ள பொன் பொருளை விட நம்முடைய ஆண்டவர் தான் முக்கியம். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி பாடுவோம், மண்ணுக்கு
மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் காணும் குமிழிப்போ மின்னும் ஜடமோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தான். நீர்மேல் காணும் குமிழிப்போல் மின்னும் ஜடமோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தான். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தேவன் இந்த இடத்திலே கொண்டு வந்து நமக்கு செல்வத்தை கொடுக்கிறார்னா, சங்கீதத்தில் சொல்லப்படி என்னுடைய செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் உம்முடைய முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். தாவீதினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ செல்வத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவன் என்ன பண்ணான்? ஆண்டவருடைய பாதத்தில் திரும்ப வைத்து, ஆண்டவரே எல்லாம் நீங்க கொடுத்ததுப்பா, இந்த உலகத்துல ஆண்டவர் எனக்கு நீர் உண்ணவும் உடுக்கவும் எனக்கு இருந்தால் போதுமானது, இதை விட பெரிதாக எனக்கு ஒன்று வேண்டாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஊழியம், தேவனுடைய ஒரு சுவிசேஷங்கள் இந்த உலகம் எங்கிலும் புறப்பட்டு போக வேண்டும் என்கிற பாரம் இல்லாம, சபையை குறித்ததான பாரம் இல்லாமல், தேவனை தேட வேண்டும் என்ற பாரம் இல்லாம, சதா காலமும் பணத்தை பற்றியே நம்முடைய உண்ணத்திலே எண்ணம் இருக்குமானா, எப்படி உணவை குறித்த எண்ணம் இருக்கிறதோ அப்படியே உலகத்தை குறித்த எண்ணம் இருக்குமானா, இன்றைக்கு கொஞ்சம் முடிவுக்கு வந்திருக்கு, நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் முடிவு வந்துடும். ஆனால் ஆண்டவருக்காக வாழ்வது மட்டும்தான் நிலைத்து நிற்க போகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை, இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பதவியில் வேணாலும் இருங்க, நீங்கள் எப்படி வேணாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்தட்டும். ஆண்டவருடைய அந்த ஆபிரகாமை போல ஒரு பிள்ளையை நீ பலிபீடத்தில் வைக்க வேண்டும், ஆண்டவரை நீர்தான் இந்த பிள்ளையை கொடுத்து நான் இந்த பிள்ளையை கூட உம்முடைய பாதத்தில் வைத்து விடுகிறேன். செல்வத்தை வைத்து விட்ட தாவீது, சாலமோனை நினைத்து பாருங்கள், தேவாலயத்தை கட்டுவதற்கு அவன் எவ்வளவு காரியங்களை அவன் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்தார். ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்னா, தயவு செய்து நினைங்க, ஒரு அளவிற்கு மேல் தேவன் உயர்த்தும் பொழுது உங்கள் சார்பாக ஒரு ஊழியரை இந்த உலகத்தில் உருவாக்கி விடுங்க, ஒரு ஊழியத்தை உருவாக்குங்க. அந்த வாழ்க்கைக்காகத்தான் தேவன் கொண்டு வந்தார். எத்தனையோ மக்கள், சமீபத்தில் ஒரு ஏழை ஊழியக்காரர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் வந்து திடீர்னு கண்ணீரோடு, ஐயா ஒரு 5 கிலோ அரிசி மாத்திரம், எவ்வளோ மாதங்கள் ஆகிவிட்டது நாங்கள் சாப்பிட்டு, ரேஷன் அரிசியே சாப்பிட்டு, ஒரு 5 கிலோ அரிசி எங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னார். உள்ளம் உடைந்தது. நான் அப்போ கேட்டேன், ஐயா தவறு ஒன்றும் இல்லை, நான் ஒரு கடையை சொல்லுகிறேன், போய் வாங்கிட்டு போயிருங்க, நான் பிற்பாடு பார்த்து கொள்கிறேன் என்று அவர் உடனடியாக அனுப்பிட்டு, அவருடைய ஒரு சின்ன ஆசை, ஊழியக்காரனுக்கு ஒரு சின்ன ஆசை, ஒரு 5 கிலோ அரிசி, ஒரு நல்ல அரிசி, நல்ல ஆகாரத்தை தன்னுடைய குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்க மாட்டோமா? இதை எத்தனை வருஷம் அந்த தென்காசி பகுதியில் அவர் செய்கிறான்னா, 10 வருடங்களுக்கு மேலாக இப்படிப்பட்ட வறுமையான வாழ்க்கையில தான் வாழுகிறேன். அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஊழியத்திற்கு வந்த உடனே குடும்பத்தினர் கைவிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு செருப்பு தைக்கிற ஒரு மனிதர் தான், அதை சொல்லுவதற்காக வருத்தப்படலை, எனக்கு அடைக்கலம் கொடுத்தார். ஒரு செருப்பு தைக்கின்ற தொழிலாளி ஏறக்குறைய எனக்கு 2 வருஷம் எனக்கு உணவு கொடுத்து என்னை பராமரித்தார். அவருடைய வாழ்க்கையில் நான் கண்ட காரியம், அவருடைய பிள்ளைகளுக்கு உடை கூட அவர் வாங்கி கொடுக்கவில்லை. பிள்ளைகளுக்கு உணவு எனக்கு கொடுத்து விட்டு பிள்ளைகளை பட்டினி போட்ட, எனக்கு அதுக்கு பிறகுதான் தெரியும், அந்த மனிதரை என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொண்டேன். ஆண்டவரே, உணவுக்கு வழி இல்லாத பொழுது ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி தன்னுடைய குடும்பத்தை விட
என்னை நேசித்தார். இன்னைக்கு நான் ஊழியத்தில் நிற்கிறேன். இன்னைக்கு என்னை ஊழியத்தில் நிலைப்படுத்தி இருக்கிறேன். அநேக அந்த ஏழை ஊழியங்களுக்கு நான் உதவிகரமாக வாழ்க்கையில் இப்போதைக்கு என்னுடைய லட்சியம் அதுதான். நான் அடிக்கடி சபையிலேயே சொல்லுவேன், என் பிள்ளைகள் படித்துட்டாங்க, இனி அவர்களாக முன்னேறிவிடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இனி எனக்கு தேவன் தருவதெல்லாம் அது தேவனுக்காக செலவிட்டால்தான் அது மகிமை. இனி வாழ்க்கையில் கொண்டு போகிறதுக்கெல்லாம் நம்ம இன்னும் சேர்த்து வைக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. இது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். உலகத்தில் ஒரு ஐஸ்வர்யவான ஆண்டவர் கூப்பிட்டு அவனாத்தான் கேட்டான், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஐயா ரொம்ப நல்ல காரியம், உனக்குள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அவனுடைய மனநிலையில் என்ன தெரியுமா இருந்துச்சு? ஐஸ்வர்யம் தான் இருந்துச்சு, தேவன் இல்லை. அவனுடைய மனநிலையில் என்னதில்லை? ஐஸ்வர்யம் தான் இருந்துச்சு, தேவன் இல்லை. அவன் யோசித்தான், ஆண்டவர் முக்கியமா ஐஸ்வர்யம் முக்கியமா? நம்ம கிட்ட இருக்கிற ஏராளமான பணம், நம்ம கிட்ட இருக்கிற செல்வம், நம்ம கிட்ட இருக்கிற சொத்து, இதை விட ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுத்துட போறார்? அவனுடைய வாழ்க்கையில் அந்த கேள்வி வந்த பொழுது அவன் எதை எடுத்துட்டான்? எனக்கு இந்த இது போதும், எனக்கு எது வேண்டாம். அதனால தான் நம்ம அடிக்கடி பாடணும், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 30வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரு பெரிய நிலையில் இருந்த ஒரு தேவ மனிதனுடைய ஜெபத்தை பாருங்க. ஆண்டவரே, நான் பரிபூரணம் அடைகிறதுனால் எனக்கு எதை மட்டும் கொடுத்துடக்கூடாது, தரித்திரத்தையும் கொடுக்க வேண்டாம், மிகுந்த செல்வத்தையும் கொடுத்துட வேண்டாம். ரெண்டு வந்தாலும் நமக்கு ஆபத்து. கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களாய் எப்பொழுதும் கர்த்தர் நம்மை வைத்திருப்பாராக. அல்லேலூயா. அதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நமக்கு இங்க ஒரு நோக்கத்தோடு நம்ம இங்க குவைத்துக்கு கொண்டு நம்ம இங்க வர வேண்டும் என்று நம்ம தீர்மானிக்கல. அது ஆண்டவர் தீர்மானித்தார். நீங்க இங்க வரணுங்கிறத யார் தான் தீர்மானிச்சான்? நம்ம பிறப்புல நம்ம எங்க பிறந்தோம்? ஏதோ ஒரு கிராமத்துல, ஏதோ ஒரு கடைநிலையில, குடும்பத்தில் கஷ்டப்பட்டு அலைசடிப்பட்டு வேதனைப்பட்ட ஒரு பின்னணியத்திலே பிறந்தோம். அப்ப தேவனே இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்னா இந்த செல்வங்களை யார் தரா? நமக்கு கொடுப்பார். தேவன் கொடுப்பது அனுபவிப்போம். நம்ம அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் பேரில் ஆண்டவர் அந்த வசனம் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாய். நல்ல கவனிங்க. நம்முடைய நம்பிக்கை எதுக்கு மேல வந்துடக்கூடாது? ஐஸ்வர்யத்தின் மேல ஒரு நாளும் வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி சமைக்கிறதுலேயே கழிந்து விடக்கூடாது. அதைத்தான் அந்த இடத்துல பவுல் எச்சரிக்கிறார். அவங்களுக்கு முடிவு அழிவுப்பா. போஜனத்தையும் செல்வத்தையும் வாழ்க்கையிலே பிரதானமாய் கொண்டவர்களுடைய வாழ்க்கை அழிந்து போய்விடும். கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஜீவித்து கொண்டிருப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்துதிப்போம். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 13 15 வரைக்கும் வசனம் வாசிங்க. அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் வேகமா வாசி. டைம் இல்ல. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒழுகின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவருடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். இது ஊழியக்காரர்களை குறித்து சொன்னாலும் இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் வேஷம் தரித்து பவுல் சொல்லும் பொழுது சொல்லுவார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக இருக்கிறோம், விசுவாசத்தை மறுதலித்தவர்களாக இருக்கிறோம்.
ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார், பூமியில மனுஷகுமாரன் வரும் பொழுது இந்த பூமியில விசுவாசத்தை பார்ப்பாரா. விசுவாசமே இல்லாத கிறிஸ்தவன் தான் கடைசி காலத்தில் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலங்களிலே தேவ மனிதர்கள் எப்படி விசுவாசம் கொண்டவர்களா இருந்தாங்க. எல்லாருமே ஒரு கிறிஸ்தவ பின்னணியத்தில் வந்தவர்கள், சிலர் மட்டும் புதிய பேக்ரவுண்ட்ல வந்தவர்களாக இருப்பாங்க. நம்முடைய முன்னோர்களை பார்க்கணும், அவங்க எந்தெந்த சூழ்நிலைகளிலே தேவனை விசுவாசித்தார்கள், தேவனை விசுவாசித்தார்கள் என்பதை நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 23:23 ஆண்டவர் சொல்றாரு, ஊழியக்காரங்களை குறித்து ஆண்டவர் சொல்றார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். தீர்க்கதரிசன மக்களையே ஆண்டவர் அந்த இடத்துல கடிந்து கொள்கிறார். வேஷம் ஒரு பக்கத்துல தீர்க்கதரிசிகளை போன்ற வேஷத்தின் நிலையில் இருப்பாங்க, இன்னொரு பக்கத்துல பார்த்தா அவங்க பட்சிக்கிற ஓநாய்களுடைய நிலையில் இருப்பாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு சபைகளிலே யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதுனா, நிறைய கொடுக்கிறவங்களை தான் இன்னைக்கு சபைகள் ஒரு தவறான நிலைக்கு போகிறது. தமிழ்நாட்டில் கடந்த நாளில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அப்போ அந்த சபையில் ஒரு விசுவாசி என்ன பண்ணார்னா, ஆம்பிளிஃபயரு மைக்கு எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வந்து ஆலயத்தில் வந்து கொடுத்தார். அவர்கிட்ட இருக்கு. உடனே பாஸ்டர் என்ன பண்ணார்னா, ஐயா இன்றிலிருந்து நீங்கள் தான் சபைக்கு மூப்பர், அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் தான் ஆராதனை நடத்தணுன்ட்டார். அப்போ ஒரு பதவி என்பது தேவ பக்தியினால் கொடுக்கப்படுகிறதல்ல. நம்ம பணத்தினால் இன்றைக்கு சபையினுடைய பதவிகள் விலைக்கு வாங்கப்படுகிறது என்கிற உண்மையை நாம் உணர முடியவில்லையே. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருதலாமலும் நீ வெந்தயத்திலும் சீரகத்திலும் எல்லாம் தசமபாகம் கொடுப்பான், நீ அதையும் செய், ஆனா இதையும் விட்டுறாத. அப்ப இன்றைக்கு சபைகளுடைய நிலைமை இன்றைக்கு வேதனைக்குரியதாக மாறுகிறது. விசுவாசிகள் என்று சொல்லுவோம், ஆனால் தேவனை விசுவாசிக்க தவறின வேஷதாரிகளாக இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஒரு வியாதி வந்திருக்கிறது. இன்றைக்கு வேதம் கற்றுத்தருகிற முறைமைகள் இல்லையா? இன்றைக்கு நமக்கு ஒரு போராட்டங்கள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, கண்ணீர்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய விசுவாசத்தை இழந்தவர்களாக நிற்கிறோம். இன்றைக்கு எந்த ஒரு சபைகளிலேயும் ஒரு விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருப்போம் என்று இன்றைக்கு ஜனங்கள் இல்லை. எனக்கு மாமா குலசேகரம் பகுதியிலே அவர் ஒரு சபையை வைத்திருந்தார், சர்ச் ஆஃப் காட்னுடைய சபையை வைத்திருந்தார். நான் சின்ன வயதிலே அங்கே, அப்பொழுது நான் ஆர்சி குடும்பத்தில் இருந்தேன். போகும் பொழுதெல்லாம் ஒரு 10 பேர் சர்ச்சில் படுத்திருப்பாங்க. அப்போ யாருன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இவங்க திருவனந்தபுரம் போனாங்க, இறந்துருவாங்கன்னு நினச்சாங்க, கொண்டு வந்து ஆலயத்தில் இடப்பட்டிருக்கிறாங்க. 2-3 வாரங்கள் தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருப்பார். தேவன் அவர்களை எழுப்பி இருப்பார், அவங்க வீட்டுக்கு எழுந்து போயிருப்பாங்க. ஆனா அதே மனிதர் நான் ரட்சிக்கப்பட்டு நான் ஊழியக்காரனாகி போய் அந்த சபைக்கு பிரசங்கிக்கும் பொழுது ஒரு ஆள் கூட இல்லை. நான் அப்போ எனக்கு மாமாட்ட கேட்டேன், என்ன மாமா இப்போ யாருமே வர்றதில்லையா வியாதிக்கு? நான் வந்தாலும் அவங்கள விரட்டி விட்டுருவேன், நான் வந்தாலும் அவங்கள சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டால், அவங்களுக்காக இவ்வளோ பிரயாசம் எடுத்து நாம் ஜெபித்தோம், அவங்க கடைசியில் சபையில் நிலைநிற்பதில்லை, அதனால நானாக வெறுத்துட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு. இப்போ சபையில் விசுவாசத்தை அந்த ஊழியக்காரன் போதிப்பதற்கு தவறு இழைத்திருக்கிறார். அந்த இடத்துல விசுவாசம் என்ற வார்த்தைக்கு அடிப்படையில் இடமில்லாமல் போய்விட்டது. கடைசியில் அவருடைய நிலைமை அதை விட பரிதாபமாக மரித்தார். ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், அன்றைக்கு வியாதிகளிலே தேவனை சார்ந்து நின்றார்கள். இன்றைக்கு போராட்டங்கள், நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது முதல்ல கர்த்தர்ட்ட தான் ஓடி வருகிற பழக்க வழக்கத்தை இன்றைக்கு ஜனங்களுக்கு கொடுப்போம். தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் இன்றைக்கு அது அசைக்கப்பட முடியாது. நம்ம ஒவ்வொரு காரியங்களிலும்
தேவன் பேரில் நாம் ஒரு விசுவாசத்தை உருவாக்க வேண்டும். இந்த கடைசி காலங்களிலே விசுவாசத்தை மறுதலித்து விட்டு தேவ பக்தியின் நம்ம வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்க முடியாது. நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலேயும் நாம் ஜெபித்து விசுவாசித்து ஜெயம் பெறுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய 23வது வயதில் ஆண்டவர் ஏறக்குறைய 4 விசை மரண படுக்கையில் இருந்திருக்கிறேன். அன்றிலிருந்து ஒரே தீர்மானம், இந்த ஜீவன் கர்த்தர் தந்தது, இந்த ஜீவனை எடுக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும் எப்போ எடுக்கணும்னு. அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, எதற்கும் கலங்க வேண்டாம் என்று இப்பொழுது என்னுடைய வயது 53 தொட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் எதற்காகவும் மருத்துவமனைக்கு போனதில்லை. ஆனால் விசுவாசத்தை மாத்திரம் ஒவ்வொரு தருணத்திலும் நான் செய்கிற ஒன்றே ஒன்று, சரீரத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் சில நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். இன்று வரைக்கும் கர்த்தர் ஓடத்தக்க பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை நான் பெருமையா சொல்லலை. நம்முடைய ஆண்டவர் இன்று ஜீவித்து கொண்டிருக்கிறார் என்பது முதல்ல எனக்கு திட்டமா தெரியணும். இப்போ ஆண்டவர் நம்ம அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்? நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்போ நல்ல கவனிங்க. இப்போ இந்த இடத்திற்கு வருவதற்கு நான் ஐயா கிட்ட ஒரு தடவை கூட ஐயா என்ன கண்டிப்பா அப்படின்னு அவர் காலில் விழலை. கர்த்தர் ஆண்டவரை உமக்கு சித்தமானால், தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை, கர்த்தர் என்னை கொண்டு போகணும்னு திட்டம் பண்ணார்னா கண்டிப்பா கொண்டு போவார். இந்த விசுவாசம்தான், இந்த விசுவாசத்தோடு. ஆனா கர்த்தர் அவருடைய உள்ளத்திலே தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருந்தார். எத்தனையோ வருடங்கள், அவர் சொல்லி ஒரு 3 வருடங்கள் இருக்கும். ஆனால் நான் அவரிடத்துல மீண்டும் ஒரு விசை கூட அவரிடத்துல கேட்டக்கல. ஜபந்தான். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் தேவன் எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானிக்கட்டும். வாழ்க்கையில் அந்த நடைமுறையை இன்று பின்பற்றுகிறதுனால தான் இன்றைக்கு தைரியமாக உங்கள் மத்தியில் நின்று பேச முடிகிறது. அந்த விசுவாசம், அதை நான் மூத்தவர்களிடத்துல கற்றுக்கொண்டேன். பெரியவங்க கிட்ட அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க. இப்போ எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர், அவர் போனார், ஒரு சுகர் வியாதியில் அவருக்கு சுகர் இருக்கிறது என்று சொன்னாங்க. அவர் நேரம் வந்தார், ஒரு கிளாஸில் சர்க்கரையை போட்டு குடிச்சிட்டு, ஆண்டவரே எனக்கு சுகர் இருக்குதுன்னாங்க, நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தர் எனக்கு சுகம் தருகிறவர், நான் இதை உம்முடைய ரத்தமாக மாற்றும்படி ஜெபிச்சு குடிக்கிறேன்னு குடிச்சிட்டு அன்றிலிருந்து அவர் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போகலை. அவர் இறக்கும் பொழுது அவருடைய வயது 75. இது எப்படி சொல்றது? இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்றது? ஒரு சர்க்கரை வியாதிக்கு எது மருந்தா எடுத்துக்கிட்டாரு? சர்க்கரையவே கரைச்சு குடிச்சிட்டு 73 வயதுக்கு வரைக்கும் இருந்தார் என்று சொன்னால் அது அவருடைய பலன் அல்ல, அது அவருடைய பலன். நம்ம அதை உணர வேண்டும். இப்போ நம்ம அதைத்தான் வாழ்க்கையில் கொஞ்சமாயிலும் ப்ராசஸ் பண்ணுங்க. தேவைகளில் இருக்கிறீங்களா, போராட்டங்களில் இருக்கிறீங்க, வேற ஒன்றும் செய்யாதீங்க. தேவ சமூகத்தை விட விடுதலை நமக்கு வேற எங்கு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை விட விடுதலை நமக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. இதை முழுமையா உணருங்க. நான் எத்தனை மருந்துகள் எடுத்தாலும் என் இயேசுவை விட சிறந்த மருந்து எனக்கு இல்லை. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை இன்றைக்கு சபைகள் இழந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் பொழுது இந்த பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. மனுஷங்க என்ன பண்ணிடுவாங்க? அறிவுக்கு இடம் கொடுத்து விசுவாசத்திலிருந்து நழுவி போயிருப்பாங்க. நான் சபைக்கு உணர்த்துவது ஒன்று, உங்களுக்கு சுகம் இல்லைன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போக அது முடிவை அடுத்து எடுங்க. ஆனால் சபைக்கு முதலாவது வாங்க, கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுவோம். மக்கள் கொஞ்சம் பழகி இருக்கிறாங்க, மக்கள் அதை பழகி இருக்கிறாங்க. கர்த்தரை விட ஒரு பெரிதான ஒன்று இந்த உலகத்தில் இல்லை என்பதை உணர்கிறாங்க. இன்றைக்கு தேவ சபை அதை உணரட்டும். கர்த்தரை விட பெரிதானது ஒன்றும் இல்லை. நம்ம வேஷம் விசுவாசமே, விசுவாசிகள் என்ற பெயரை வைத்துக்கொண்டு விசுவாசமே இல்லாத கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது நம்ம பார்க்கிற வேளையில ஆண்டவர் சொன்னார், வெளிப்படுத்தப்பட்டவைகளின் முடிவு. தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது 9வது வசனத்தை 12வது அதிகாரம் 8, 9 வாசிங்க. இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அவர்களுடைய அதிபதிகளையும்
நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமா இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவரும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான். தானியேலுடைய லைஃப்ல ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு ஏராளமான தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருந்தார். அதுல விசேஷமா இந்த உலகத்தினுடைய முடிவை குறித்த தரிசனங்கள். அப்பதான் தானியேல் கேட்கிறான், ஆண்டவரே இதெல்லாம் எப்பப்பா நடக்கும், இவைகளெல்லாம் எப்போ முடிவுக்கு வரப்படும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய முடிவு முதல்ல வந்துடும், இந்த உலகத்தினுடைய முடிவு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு கிறிஸ்தவனுடைய மகிமையான நம்பிக்கையே ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் புதிய எருசலேமும் தேவன் இந்த உலகத்தில் உருவாக்க போகிறார். இதை நான் சொல்ல, வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலங்களை தேவன் அந்த அந்த நாட்களிலேயே முடிவு 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 வரப்போகுது முடிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு முன்பே 3வது உலக போர் 45வது ஆண்டிலே நடந்து கொண்டிருந்த வேளையிலே இந்த உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் ஒன்றை தீர்மானித்தது. எதை தீர்மானித்தது என்று சொன்னால், இன்னொரு முறை இந்த உலகத்தில் யுத்தம் ஏற்படுமானால் இந்த உலகம் அழிந்து போய்விடும், இந்த உலகத்திற்கு முடிவு அந்த நாள் தான் என்பதை 2வது உலக போரின் போது கிறிஸ்தவர்கள் அல்ல, இந்த உலகத்து நாடுகள் அனைத்துமே அதை ஒத்துக்கொண்டது. இனி இந்த உலகத்திலே இந்த உலக யுத்தம் ஒன்று வராதபடி இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான் ஐநா சபை என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டுகளிலே யுத்தங்களையும் யுத்தங்களுடைய செய்திகளையும் தொடர்ந்து நம்முடைய காதுகள் கேட்க ஆரம்பித்திருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே யுத்தம், இஸ்ரவேல் பாலஸ்தீனத்தினிடையே யுத்தம், இன்றைக்கு இஸ்ரவேல் இன்றைக்கு ஈரான் மத்தியிலே நடக்கிற யுத்தங்கள். இந்த யுத்தங்கள் எல்லாம் கேள்விப்படும் பொழுது அருமையான பாஸ்டர் கிறிஸ்டோபருடைய பிள்ளைகள் சொன்னாங்க, குவைத்துக்கு யுத்தம் வந்து விடுமா, நம்ம இருப்போமா, இல்லை நம்ம எப்படி பண்ணலாம், தப்பிச்சு ஓடிடலாமா தமிழ்நாட்டிற்கு. இன்றைக்கு உலக யுத்தம் என்று சொல்லும் பொழுது குவைத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு போனாலும் பின்னாடியே என்ன வந்துகிட்டு இருக்கும். அப்போ நம்ம எந்த ஊருக்கு ஓடினாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் கண்டிப்பா இந்த யுத்தமானது பலத்து விடும். இந்த யுத்தமானது இந்த உலகத்திற்கு ஒரு பேரழிவை கொண்டு வந்துடும். இதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த ஈரான் யுத்தத்தில் இன்றைக்கு எந்த நாடும் தீர்மானிக்க முடியவில்லை, இது சீக்கிரத்தில் உலக யுத்தமாய் மாறுமா. இன்றைக்கு உலக நாடுகள் இன்றைக்கு அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. அமெரிக்கா தயங்குகிறது, நம்ம தலையிட்டால் இது ஒரு வேற எந்த யுத்தத்திலும் இவ்வளவு குழப்பம் நடந்ததில்லை. இன்னைக்கு அமெரிக்கா யோசிக்கிறது, நம்ம தலையிட்டா இது 3வது உலக யுத்தமாய் முடிந்து விடுமா. இஸ்ரேல் நினைக்கிறது, நம்மிடத்தில் இருக்கிற அணுகுண்டுகள் அவர்கள் யோசிப்பதற்கு முன்பே நாம் ஈரானிலே போட்டு விடலாமா. இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் அதை யோசிக்கிறது. இன்றைக்கு ஈரானில் உள்ள அணு உலைகளை தாக்கலாம் என்று இஸ்ரேல் துடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கு இந்த யுத்தமானது துவக்கத்திலேயே அணுகுண்டுகளை பயன்படுத்துகிற அளவிற்கு இந்த யுத்தம் ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த யுத்தத்தின் முடிவு என்ன, இந்த யுத்தம் பலக்குமா பலக்காதா என்றெல்லாம் நாம கேள்வி கேட்டு நம்ம மனசுக்குள்ளே என்ன சொல்றோம், ஆண்டவரே சண்டை மாத்திரம் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்முடைய கேள்வி, இந்த உலகத்திலே நாம் வாழ விரும்புகிறோம், இயேசு மட்டும் வந்துடக்கூடாது. இயேசு வந்துட்டா நமக்கு என்ன ஆயிரும், இங்க இருக்கிற ஜாலி ஜல்சா நமக்கு கொண்டாட்டம் எல்லாம் போயிருமே. நம்ம கிறிஸ்தவனுடைய மகிமையான எதிர்பார்ப்பு என்னதான், நம்முடைய எதிர்பார்ப்பு என்னதுல தான் இருக்குது. நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு நம்ம நித்திய காலமாய் ஆண்டவரோடு கூட இருப்போம். நம்ம பாட்டெல்லாம் பாடுறோமே,
ஆனா இன்றைக்கு ஆண்டவர் வந்துருவாரா அப்படின்னு கேள்வியை கேட்டா, ஆண்டவரே எது நீரும் வந்துடக்கூடாது, சண்டையும் வந்துடக்கூடாது, இந்த உலகம் அழிந்து விடக்கூடாது, எங்களுக்கு எது முக்கியம்? இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். அப்ப தானியேல் இதைத்தான் கேட்கிறார், ஆண்டவரே இவைகளுடைய முடிவு என்னப்பா? அப்ப ஆண்டவரே சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களுடைய செய்திகளை எல்லாம் நீங்கள் கேள்விப்படும் போது கலங்காதீங்க, ஜஸ்ட் யூ வெயிட். ஆனா ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் ஆரம்பம், இதுதான் பிகினிங். எப்படி ஆண்டவர் பதில் சொல்றார்? நீங்க ஒண்ணுமே நினைக்க வேண்டாம், கலங்கவும் வேண்டாம், ஆனா அதான்ப்பா ஆரம்பம், உலகத்தின் முடிவுக்கு அதுதான் ஆரம்பம் என்று கர்த்தர் சொல்றார். இன்றைக்கு இந்த உலகத்திலே உணர்த்துகிற காரியங்கள் எல்லாம், இன்றைக்கு ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்கள் இந்த உலகத்திலே ஒவ்வொன்றாய் சம்பவிக்க 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 இந்த நாட்களை நீங்கள் கணித்து பார்த்தால், இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்திலே இப்ப உச்ச கட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம இன்றைக்கு பிள்ளைகள், என்னுடைய பிள்ளை படித்து கொண்டிருக்கிறான், அவள் இடத்துல கேட்டேன், அம்மா நீ எந்த ஃபீல்டுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்ட பொழுது, அந்த கல்லூரியில் உள்ள மொத்த பிள்ளைகளும் என்ன சொன்னாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி தான் இன்றைக்கு பிள்ளைகளுடைய கவனம் திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா, மனிதர்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு முழுமையான அறிவியலுக்கு இந்த உலகம் தயாராகிவிட்டது. இன்னைக்கு ஒவ்வொரு நிலைகளிலே இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம இந்த உலகத்திலே நீடித்திருப்போம், நாம் இந்த உலகத்திலே வாழப் போகிறோம், இந்த உலகத்திலே நாம் செழிக்க போகிறோம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வாழப் போகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய அறிவு அந்த கடைசி நிலைக்கு வந்து விட்டது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் கடைசி நிலை. மனிதனை விட்டுவிட்டு வேறு எந்திரங்கள் மூலம் எல்லா பணிகளையும் செய்வதற்கு இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய கல்வி முறைமைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம இன்னைக்கு யோசிக்கல. இன்னைக்கு நம்ம ஒரு பக்கத்திலே யுத்தங்கள் நடந்தால் நம்ம அதை குறித்து யோசிக்கிற, ஆண்டவரே சமாதானம் திரும்பிடுமான. ஆனா இன்னொரு பக்கத்திலே வந்து விட்டது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கு ஒரு விவசாயி விதைக்க வேண்டியதில்லை, ஒரு விவசாயி தண்ணீர் பாய்ச்ச வேண்டுவதில்லை, ஒரு விவசாயி ஒரு பயிரிலே காணப்படுகிற நோயை ஜஸ்ட் செல்போனை கொண்டு போய் காட்டினாலே அந்த செல்போனே அந்த ஒரு நிமிஷத்திலே அந்த பயிருக்கு தெளிக்க வேண்டிய மருந்துகளை இன்றைக்கு அறிவிக்கிற அளவிற்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. இன்றைக்கு மனிதனே தேவை கிடையாது, எதுலையுமே தேவையில்லை. இன்னும் கொஞ்ச நாட்களிலே மனிதர்களே தேவையில்லை என்கிற ஒரு உலகத்திற்கு நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ரொம்ப வேகமா போயிட்டோம். இப்ப உலகத்தை தடுத்து நிறுத்துவது என்பது இயலாத ஒரு காரியம். வாகனங்கள் செலுத்துவதற்கு மனிதர்கள் தேவையில்லை, கணக்கு வழக்கு பார்ப்பதற்கு மனிதர்கள் தேவையில்லை, உடல் உழைப்பு செய்வதற்கு மனிதர்கள் தேவையில்லை. 1-2 மனிதர்கள் இருந்தாலே போதும், இந்த உலகம் இயங்க ஆரம்பித்து விடும் என்கிற உண்மையை இன்றைக்கு மனிதர்கள் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டாங்க, மனுஷர்கள் துவங்கி விட்டாங்க. இதுதான் உலகத்தினுடைய முடிவு. மனுஷனுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வரப்போகிறது. மனுஷனை என்ன பண்றாங்க, இன்றைக்கு அடையாளமிட்டு மனிதர்களை இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்திலையும், இப்ப சாதாரணமா பாருங்க, என்னுடைய செல்போனை நான் தமிழ்நாட்டிலிருந்து குவைத்துக்கு எடுத்து வந்த உடனே எல்லாமே குவைத்தில் உள்ள எல்லா விளம்பரங்களும் தானாய் வருகிற, நான் எங்கே இருக்கிறேன் என்பதை யாரும் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, தானாகவே என்னை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு செல்போன் போதும். அந்த அளவிற்கு டெக்னாலஜிஸ் ஹஸ் பீன் இம்ப்ரூவ்ட். நான் எங்கே போகிறேன், நான் எங்கே இருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், வேற எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் எ செல்போன், ஒரு கையில் கட்டியிருக்கிற வாட்ச் போதும். அப்படின்னா இன்றைக்கு எந்த அளவிற்கு மனிதர்களுடைய நிலைகளிலே இன்று ஆண்டவர் சொன்ன அந்த காரியம், அந்த மிருகம் பேசத்தக்கதா, அந்த மிருகத்தை வணங்கத்தக்கதாய் இன்றைக்கு மனிதர்களுக்கு மேலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறைமைகள் இன்றைக்கு உலகத்திலே தலையெடுத்து விட்டது. இன்றைக்கு அவைகள் வளர்ந்து கொண்டிருக்கு, மனிதனை கீழே கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு மனிதனுக்கு மேலே இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற ஒரு துறை வந்த உடனே இந்த உலகத்தை இன்றைக்கு மனிதர்களாய கிறிஸ்தவர்களாய நாம் சிந்திக்க வேண்டும். நாம் ஒரு இறுதி காலத்தை நோக்கி பிரயாணித்து கொண்டிருக்கிறோம். இப்பவோ அப்பவோ நம்முடைய ஆண்டவர் வருவது இந்த உலகத்திற்கு உறுதி.
இந்த உலகத்தில் நாம் யுத்தம் நம்ம 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 டிஃப்ரெண்ட் சைட்லேயே போய்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு யுத்தம் வரப்போகுது, சண்டை வந்துட்டுனா, உலக யுத்தம் வந்துட்டுனா நமக்கு ஒரு பெரும் சேதாரம் நிகழ ஆரம்பிக்கும், நம்ம அழிந்து போய்விடும். ஒரு பக்கத்தில் இந்த யுத்தங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கு. ஆண்டவர் சொன்னார், முடிவு உடனே வந்துடாத, கலங்கிறாதீங்க, இன்னொரு பக்கத்துக்கு வாங்க. ஆண்டவர் அடுத்த அடையாளங்களை சொல்றார். உங்களுடைய எதிர்காலங்களையே தீர்மானிக்க போகிற தீர்க்க தரிசனங்களை போல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதன் நினைப்பதை கூட கண்டுபிடித்து விடக்கூடிய ஒரு காலகட்டம். இன்னும் சொல்லணும்னா, ஒரு பக்கவாதம் ஒரு வந்த மனிதனுக்கு இனி பக்கவாதம் என்கிற நோய் வந்து விட்டாலும் மனிதர்களுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கிற ஒரு சின்ன கருவியை அவனுடைய உடலில் செலுத்தி விட்டால் போதும், அவன் நடந்து செல்லலாம், அவன் படுத்த படுக்கையாக இருக்க மாட்டான். இனி அவர்களுடைய வாழ்க்கை முறைமைகள் எல்லாம் எதை வச்சு, ஒரு யந்திரத்தை வச்சு, ஒரு சின்ன பொருட்களை வைத்து மனித வாழ்க்கை மாறப்போகிறது. இப்போ அந்த சிஸ்டம் வந்துட்டு பக்கவாதத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிப் போல இருக்கிற ஒரு சின்ன மூளை பகுதிக்குள் கொடுத்து விட்டால் அந்த மூளை பகுதி முழுவதும் இயங்க ஆரம்பித்து அவன் மனுஷன் நார்மலாக இயங்க இனி வியாதிகளுக்கு மருந்து கூட தேவையில்லை. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ள வந்துட்டான் மனிதன் மிருகமாக அல்லது யந்திரமாக தானாகவே மாறிவிடக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்துட்டு இனி மனிதர்களே யந்திரங்களாக மாறக்கூடிய காலங்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதுதான் உலகத்திலே இன்னைக்கு பெருமளவு பேசப்படுகிற ஒன்று. அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பக்கத்து நாட்டிலே வெள்ளங்களும் வரும் பொழுதெல்லாம் நீங்க யோசிங்க, பெய்யாத மழை இன்றைக்கு பெய்து கொண்டிருக்கு. இந்த வருடத்துல நீங்க யோசித்து பாருங்க, சென்னையில் ஒரு நாள் மழை, திருநெல்வேலி கன்னியாகுமரி தப்பித்து விட்டது, திருநெல்வேலி திருச்செந்தூர் போன்ற பகுதிகளிலே, தூத்துக்குடி ஒரே ஒரு நாள் மழை, இன்றைக்கு ஓமன் போன்ற தேசங்களில் ஒரே ஒரு நாள் மழை இந்த காலகட்டங்களில் பெய்யாத அளவிற்கு மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்ம கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஒரு பக்கத்தில் வார், இன்னொரு பக்கத்தில் அறிவியல், இன்னொரு பக்கத்தில் காலநிலை மாற்றங்கள். இது உலகத்தை ஒரு விளிம்புக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இது உலகத்தை இன்னொரு விளிம்புக்கு கொண்டு போகிறது. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? ஆண்டவருடைய வருகை. ஆண்டவருடைய வருகை, இந்த முடிவு, இந்த உலகத்தினுடைய முடிவு எப்பொழுது சம்பவிக்கும்? எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கொஞ்சம் சிந்திக்கணும். ஆண்டவருடைய வருகை என்பதை இன்றைக்கு சபைகள் மறந்து போய் கொண்டிருக்கிறது. சபைகளிலே இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை என்று சொன்னால் அது பரிகாசமாய் இருக்கிறது. ஒரு தடவை நாகர்கோவில், நான் சொல்லி முடித்து விடுகிறேன், நாகர்கோவில் பகுதியில் பொன்னம்மாள் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரம்மா இருந்தாங்க. அவருக்கு உதவியாளராக ஒருத்தர் இருந்தாங்க. அவங்கள சென்னையில் முடியாத தருணத்தில் வந்து ஒரு சபையில் விட்டுருந்தாங்க. நான் அப்பொழுது ஊழிய பயிற்சியில் இருந்தேன். அப்போ ஒரு நாள் அவரோடு கூட, எனக்கு கூட பைபிள் காலேஜ் படித்தவன் என்ன பண்ணான்னா, அவருக்கு கண் பார்வையெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு, நான் பிசாசு வந்திருக்கிறேன், நீ எழுந்து வா, உன்னை நரகத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னார். அந்த மனுஷன் உடனடியாக சொன்னான், நான் நரகத்துக்கு மட்டும் வரவே மாட்டேன், என்னை அங்கே கூப்பிடாத, நான் வரவே மாட்டேன் போன்ட்டு சாக போகிற நிலைமையில் இருக்கிற மனுஷன் துடித்து கதற ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அதே மனிதன், அவருக்கு நினைவும் தப்பி இருந்தது. இன்னொரு தருணத்தில் அவன் போய், நான் தேவதூதன் வந்திருக்கிறேன், பரலோகத்திற்கு வான உடனே அந்த மனுஷன் உடனடியாக எழுந்துட்டார். என்னை பரலோகத்திற்கு அழைத்து சொல்ல தேவதூதர்கள் வந்திருக்கிறாங்க, அல்லேலுயா அல்லேலுயானார். இன்றைக்கு எந்த ஒரு கிறிஸ்தவனுமே மரிக்கும் பொழுது அந்த நம்பிக்கையோடு மரிக்கிறாங்களான்னு கேட்டால், மரித்த பிறகு நம்ம பிரசங்கத்திலே தான் அதை சொல்ல, நான் கர்த்தர்கிட்ட அவரை பார்ப்பேன். எந்த கிறிஸ்தவனும் மரிக்கும் பொழுது இப்போ நம்பிக்கையற்ற கிறிஸ்தவர்களை போல இருக்கிறான். நீ பரலோகம் போவையாப்பா, எப்பா நானும் கூட கொஞ்சம் அட்டுழியம் தான் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படிங்கிறது போல தான் இன்றைக்கு மனிதர்களுடைய மூச்சு இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று நிச்சயம், வேதம் உண்மையானது. வேதம் உண்மையானது. அங்கே ஆண்டவருடைய வருகை என்பது ஆண்டவர் சொல்லி வைத்து விட்டு போன ஒன்று. வரப்போகிறவர் சீக்கிரமாய் வருவார். இன்றைக்கு அதைத்தான் இன்றைக்கு சபைகள் நாம் உணர்ந்து, இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தி, இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நம்மை சிறுமைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தெய்வ பயத்தோடு ஆராதிக்கிற காலங்கள் வரணும். சபையில் ஆடி பாடுகிற காலங்களை தவிர்த்து விட்டு
தேவனை பயபக்தியோடு ஆராதிக்கிற நாட்கள் கர்த்தர் நமக்கு சீக்கிரமாய் தரட்டும். அல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? அல்லேலூயா. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன். அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். அவர் வரும் வேளை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே. அங்கே உயரமாய் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். உலகத்தில் நம்முடைய கடைசி நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறோம். நாம் இந்த இடத்துல நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தீங்க, எனக்கு அப்படி இப்படி என்னெல்லாம் நினைக்கிறோம். இந்த உலகத்தினுடைய முடிவை நோக்கி இந்த உலகம் பிரயாணித்து கொண்டிருக்கிறார். One side war is going on. Every nation is preparing for the war. But on the other side, lot of scientific improvements, lot of inventions. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில
மத்திய ஆகாயத்திலே வரப்போகிற ஆண்டவரை நினைவூட்டுகிறது. இன்னும் நிர்விசாரமா, இன்னும் ஆண்டவருடைய வருகை குறித்து பயம் இல்லையா சபைக்கு? பரிசுத்தமில்லாத சபையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய அந்தரங்கத்தை யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறோமா? இன்றைக்கு உலகமே நம்முடைய செல்போன்ல நம்ம ஒரு சின்ன காரியத்தை தேடினா கூட அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது. இவன் என்னென்னலாம் பார்க்கறான், இவன் என்னென்னலாம் செய்யறான், எங்கெங்கெல்லாம் பேசுறான். இன்றைக்கு எல்லாவற்றையும் இந்த உலகம் கண்காணித்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு எவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டிய காலம். இன்றைக்கு சபை மனம் திரும்ப வேண்டிய நேரம். தேவனுக்கு முன்பாக தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையே கொஞ்சம் தாழ்த்தாண்டவரே, எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறதே. நாங்கள் உம்முடைய வருகை எங்கள் மரணத்திற்கு முன்பு நாங்கள் காணப்போது உம்முடைய வருகையாகத்தான் இருக்கும் போலவே நான் அதற்காக ஆயத்தப்படணுமே. சபையாகிய மனவாட்டிக்காக நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறாரே, நான் அவருடைய மனவாட்டியாய் மாறணுமே. உலகத்தை குறித்தே நோக்கம் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உன்னத நோக்கத்திற்கு திரும்பு, இன்றைக்கு உன்னதமான நோக்கத்திற்கு திரும்ப. ஆண்டவரே, உம்முடைய வருகை என்னை அழைத்து கொண்டு போகும்படி. அல்லேலூயா. பரலோகத்தில் நான் நித்தியமாய் உம்மோடு கூட இருக்கும்படி என்னை அழைக்க கொள்ள வரப்போகிறேன். இன்றைக்கு அதுதான் நம்முடைய சந்தோஷம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சந்தோஷமே அதுதான், மகிமையான சந்தோஷம். என் ஆண்டவர் வந்து என்னை அழைத்து செல்ல போகிறார். மத்திய ஆகாயத்தில் என்னை சந்திக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரோடு கூட. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்தியமான வீடு எனக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னானே. வருகிறவர் மீண்டும் வருவார். அவர் தாமதம் பண்ணார். தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் தாமதமாயிராமல் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம தான் மனம் திரும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ரபாதீன பரபலபா, ஓ சந்தர பலபலபா. இன்னும் வேஷம் தரித்த கிறிஸ்தவர்களாகவே வேண்டாம். உலகத்துக்காக வாழுகிற கிறிஸ்தவர்களாகவே வேண்டாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உடரோஷந்தர பனபரபலபா. தேவாவியானவரே, இந்த மக்கள் ஆயத்தப்படுத்தப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, we don't know the coming of Jesus, when it will happen, oh God. But Lord, ஆண்டவரே, உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பரலோகத்திற்கு எங்களை அழைத்தவரே. Yes Lord, yes Lord.
Hallelujah, hallelujah, hallelujah. All things which is happening right now, it's indicating the coming of Jesus. அது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை தான் நமக்கு சொல்லுகிறது. அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்லையே. அவர் வருவார், அவர் வருவார், சபையை மறுரூபப்படுத்துவார். மறுரூபப்படுவோம், மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த ஆவியாயிருக்கிற கர்த்தரால் தானே நாம் மறுரூபப்படுவோம், நாம் மறுரூபப்படுவோம். அல்லேலூயா. Surely end is coming. முடிவு வரும், முடிவு வரும், முடிவு வரும், முடிவு வரும். You should be prepared for that. ஓ, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று even in the Old Testament times they prophesied. Amen. Hallelujah. இயேசுவே, ஹல்லேலூயா. பகலுக்குரியவர்களாய நாமோ இரவின் வேஷத்தை களைந்து, ஆமென், அந்தகாரத்துக்குரிய வேஷங்களை களைந்து இன்றைக்கு ஒரு மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு திரும்புவோம். ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்களை கொண்டு அறிவித்தவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஓ கர்த்தாவே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அசுத்தமாயிருக்கிறவர்கள் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். மரணாதா, இயேசு சீக்கிரமாய் வருவாரே, இயேசு சீக்கிரமாய் வருவாரே. Jesus is coming soon, whether you don't know or not, it is not the thing. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, பரலோகந்தாம் என் பேச்சு, பரிசுத்தந்தாம் என் மூச்சு. பரலோகந்தாம் என் பேச்சு, பரிசுத்தந்தாம் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த கொய் தேசத்தில், கொஞ்ச காலம் இந்த கொய் தேசத்தில் இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானனாம், தானான தனனா தானானனாம், தானான தனனா தானானனாம், தானான தனனா தானானனாம். என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். தானான தனனா தானானனாம், தானான தனனா தானானனாம், தானான தனனா தானானனாம், தானான தனனா தானானனாம். பரலோகந்தாம் என் பேச்சு, பரிசுத்தந்தாம் என் மூச்சு. பரலோகந்தாம் என் பேச்சு, பரிசுத்தந்தாம் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே
இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் பரலோகத்திற்காய், இயேசுவுக்காய் பரலோகத்திற்காய். தானான தனனா தானானாம், தானான தனனா தானானாம், தானான தனனா தானானாம், தானான தனனா தானானாம். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி கேட்பேன். சேர்ந்து பாடிடுவோம், அங்கு நடனம் மாடிடுவோம். தானான தனனா தானானாம், தானான தனனா தானானா, ஓ தானான தனனா தானானா. சொல்லுங்க, பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரிசுத்தவான்கள் ஈவன் பேதுரு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தானே தோமா வந்திருந்தார். சென்னையில தானே தன்னுடைய ஜீவனை விட்டார். அவருடைய கடைசி காரியத்தில் நான் அறிந்த பொழுது, அவர் கடைசியில் அந்த மலையில, அந்த சின்ன மலை என்று சொல்லப்படுகிற இடத்துல, அந்த மலையின் மேல் தன்னுடைய ஜீவனை பாதுகாக்கும்படி அவர் சென்று விட்டு மலையின் உச்சியை அடைந்த பின்பு அவர் அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு நின்றாராம். ஆண்டவரே, நான் என்னை ஆயத்தப்படுத்தி விட்டேன், அவன் என்னை கொல்லுவதானால் கொல்லட்டும், என்னுடைய ஜீவனை நான் விடுகிற அந்த வினாடி நான் உம்முடைய சமூகத்தில் வந்து விடுவேன் என்று. அவர் ஒளியவும் இல்லை, அதாவது அதுவரைக்கும் அவர் மறைந்து கொண்டு போனார் இந்த காட்டு பகுதிகளிலே, மரங்கள் அடர்ந்த பகுதி. ஆனா அந்த மரிக்கிற வேளை வந்த பொழுது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து முழங்கால் படியிட்டார். என் ஜீவனை விட எனக்கு இயேசுதான் முக்கியம், எனக்கு ஜீவன் தந்த இயேசுவோடு நான் என்றென்றைக்கு இருக்க போகிறேன். நாம் அந்த தேசத்திலிருந்து வந்தவங்க, நாம் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலிருந்து வந்த தேவ ஜனங்கள். தோமா மரித்த அதே பூமி. இந்த ஜீவனை விட நம்ம தேவனை தான் நேசிக்கணும், இந்த ஜீவனை விட பரலோகத்தை தான் வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா.